வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்குதல். சரிங்களா? அவங்க கொடுத்திருப்பாங்க, ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருப்பாங்க, அதை சுருக்குறது தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், சுருக்குதல்னு வச்சிருக்கோம். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்றதை சிம்பிளிஃபிகேஷன் சொல்றோம். சரிங்களா? சரி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடிக்கடி இதுல இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே தான் திரும்ப திரும்ப வருமானு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புது புது அப்டேஷன் கொஸ்டின்ல வந்துகிட்டே இருக்கு. சரிங்களாங்க? எப்படி வேணா கேட்கலாம். அதனால இந்த டாபிக் பொறுத்தளவுல நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம போர்ட் மாஸ் ரூலை பத்தி பார்க்க போறோம். சரிங்களாங்க? சரி, போயிருமா? பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரும். சரிங்களாங்க? போர்ட் மாஸ் BODMAS சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த போர்ட் மாஸ் ரூல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை பேஸா வச்சுதான் நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம், சுருக்குவோம். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், சுருக்குவோம். சரிங்களா? சரி, இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் எப்படி ஈஸியா சுருக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிராக்கெட். சரிங்களா? முதல்ல கொஸ்டின்ல பிராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களாங்க? பிராக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு முதல்ல பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணும். சரிங்களா? பிராக்கெட் தமிழ்ல அடைப்புகள்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க? பிராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணும். சரிங்களா? அதாவது போர்ட் மாஸ் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணும். சரிங்களா? ரெண்டாவது ஓ. சரிங்களா? ஓனா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆஃப் அல்லது ஆர்டர். அல்லதுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, ஆஃப் ஆர்டர். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஆஃப்னா வேற ஒண்ணும் கிடையாது, இல் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணிருப்போம். அதாவது 10ல் 2 பங்கு, 10ல் 5 பங்கு, அந்த மாதிரி வரும் இல்லையா, அதுதான் ஆஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? இல் இன். சரி, இருக்கட்டும். இப்போ ஆஃப் வந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆஃப் இருக்க இடத்துலலாம் மல்டிபிளிகேஷனை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அந்த பெருக்கல் குறிய போட்டு விட்டுருங்க. இல் இருக்க இன் இருக்க இடத்துலலாம் பெருக்கல் குறிய போட்டு விட்டுருங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஆர்டர்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பவர் ரூட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது வர்க்கம், ரூட்டு, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, முதல்ல பிராக்கெட்டை பார்க்கணும், அதுக்கடுத்து ஆஃப் இருந்துச்சுன்னா பெருக்கல் குறி போடணும், அதுக்கப்புறம் என்னது பவர் இருக்கா ரூட் இருக்கான்னு பார்க்கணும், அதையும் சால்வ் பண்ணணும். சரிங்களா? நம்ம பார்க்க உங்களுக்கே தெளிவா புரியும். சரிங்களாங்க? சரி, இருக்கட்டும். டி அப்படின்னா டிவிஷன். சரிங்களா? டிவிஷன்னா என்னது, வகுத்தல். சரிங்களா? அப்போ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன். சரிங்களா? மூணாவது என்ன பண்ணும், டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? சரி, எம்னா மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? பெருக்கல். சரி, அப்போ ஏனா என்ன, போர்ட் மாஸ் எம், அதுக்கு அடுத்து ஏ. சரிங்களா? ஏனா அடிஷன். சரிங்களா? சரி, கடைசி என்னது இருக்கு, எஸ் இருக்கு, சப்ராக்ஷன். சரிங்களா? அடிஷன்னா கூட்டல், சப்ராக்ஷன்னா கழித்தல். சரிங்களா? அப்போ இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த ஆர்டரை எப்பவுமே மறக்கக்கூடாது. சரிங்களாங்க? இந்த ரூல் படி தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். சரி, கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்குகன்னு சொல்லிட்டாங்க. என்னது, 100 பிளஸ் 8 டிவைட். சரிங்களா? டிவைடட் பை 2 பிளஸ் பிராக்கெட் ஆஃப் பிராக்கெட்குள்ள 3 × 2 மைனஸ் 8 பிளஸ் 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் பிராக்கெட் ஆஃப் பிராக்கெட்குள்ள 3 × 2 மைனஸ் 6 பிளஸ் 2. சரிங்களா? சாரிங்க, இது டிவைடட் பை 2. சரிங்களா? சரி, இப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும், பிராக்கெட்டை பார்க்கணும். போர்ட் மாஸ் ரூல் படி என்னது, முதல்ல பிராக்கெட் தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, பிராக்கெட்டை பார்ப்போமா? பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிராக்கெட் இருக்கு. சரிங்களாங்க? சரி, அந்த பெரிய பிராக்கெட்டை சால்வ் பண்ணும் அப்படிங்கறது தெரியும். அந்த பெரிய பிராக்கெட்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. சரிங்களா? அந்த குட்டி பிராக்கெட்குள்ள என்னது இருக்கு, 3 × 2 இருக்கு. முதல்ல அந்த குட்டி பிராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணும். சரிங்களாங்க? சரி, 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் 3 × 2 எத்தனை, 6. சரிங்களா? மைனஸ் 6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களாங்க? சரி, முடிஞ்சிருச்சு. திரும்ப இப்ப என்ன பண்ணும், திரும்ப பிராக்கெட்குள்ள உள்ளதான் சால்வ் பண்ணும். சரிங்களா? சரி, பிராக்கெட்குள்ள 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணும், பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இந்த இடத்துல இல்ல. சரிங்களா? அப்போ அதாவது ஆஃபோ ஆர்டரோ இந்த இடத்துல இல்ல. அப்ப என்ன பண்ணும், முதல்ல டிவிஷன் தான். சரிங்களா? முதல்ல என்னதான், டிவிஷன் தான். சரிங்களா? அப்ப பிராக்கெட் குள்ள நம்மளுக்கு டிவிஷன் இருக்கு, 6 பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? முதல்ல அதை தான் சால்வ் பண்ணும். சரிங்களாங்க? அப்போ 6 பை 2 எத்தனை, ஒரு 2 2 மூவி 2 6. அப்போ இங்க 3 வரும். சரிங்களா? அப்போ 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் 6
-3 ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 கிடைச்சிரும். அப்போ 6 - 3 இருக்கு சரிங்களா. அப்போ திரும்ப இந்த பிராக்கெட்டை முதல்ல என்ன பண்ணும், சால்வ் பண்ணிடணும். அப்போ 100 + 8/2 6 - 3 எத்தனைங்க, 3 சரிங்களா. சரி, இப்போ ஒரு ஈக்குவேஷனை கொண்டாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல அதாவது ரூல் படி தான் வரணும் சரிங்களா. போர்ட் மாஸ் ரூல் படி தான் வரும் சரிங்களா. முதல்ல டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுக்கு என்னது இருக்கு, டிவிஷன் இருக்கு சரிங்களா. டிவிஷன் முடிச்சதுக்கு அடுத்து தான் அதுக்கு அடுத்து போகணும் சரிங்களாங்க. அப்போ 8 ரெண்டால வகுத்தோம்னா என்ன ஆகும், 1 2 2 4 2 8 சரிங்களா. அப்போ 100 + 4 சரிங்களா. அதாவது இதை சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 4. அப்போ +3 சரிங்களா. இதை கூட்டினா நம்மளுக்கு ஆன்சருங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து அடிஷன் தான் இருக்கு சரிங்களா. சப்ராக்ஷனும் கிடையாது. அப்போ அடிஷன் மட்டும் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதான் சரிங்களா. 100 + 4 எத்தனை, 104. 104 + 3 எத்தனை, 107. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியானது சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் கணக்கு சரிங்களா. பிராக்கெட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுங்க. போர்ட் மாஸ் ரூல் படி வாங்க சரிங்களா. பார்த்தாச்சா, அடுத்த கணக்கு போயிடலாமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிராக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு சரிங்களா. அந்த விடுபட்ட அந்த எண்ணை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்காத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். இது டிவிஷன் சரிங்களா. பார்க்க பிளஸ் மாதிரி இருக்கு, ஆனா அது டிவிஷன் சரிங்களா. சரி, அப்போ கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த நம்பர் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். -968 டிவைடட் பை 79 × 4 = 512 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூட கேள்வி சரிங்களாங்க. சரி, திரும்ப இதையே நம்ம என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி, போனோம் அப்படின்னா இங்க பாருங்களேன். முதல்ல பிராக்கெட்டை சால்வ் பண்ணணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பிராக்கெட்குள்ள இருக்க அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டே பிடிக்கணும் சரிங்களா. அப்போ ரொம்ப யோசிக்க கூடாது சரிங்களா. ரொம்ப யோசிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கடைசி வரைக்கும் வராது. சிம்பிளா யோசிக்கணுங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும், டிவைடட் பை 79 × 4 இருக்கு சரிங்களா. அதை இடது பக்கம் கொண்டு போகணும், வலது பக்கம் கொண்டு போகணும் சரிங்களா. அதாவது எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் வலது பக்கம் கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா இந்த இடத்துல. சரி, அப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா x - 968 இங்க இருக்கட்டும் சரிங்களாங்க. சரி, டிவைடட் பை 79 இருக்கு சரிங்களா. ஈக்குவல் அந்த பக்கம் 512 இருக்கு. டிவைட்ல இருக்கக்கூடிய 79 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 79 சரிங்களா. சரி, × 4 இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும் சரிங்களா. இப்போ முதல்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 4, இங்க 1 4 4, மிச்சம் 1 இருக்கும், 11 இருக்கும். 2 4 8, மிச்சம் 3 இருக்கும், 32 இருக்கும். 8 4 32 சரிங்களா. சரி, இப்போ எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு -968 வலது பக்கம் கொண்டு வரும் சரிங்களாங்க. x = முதல்ல 128 × 79 நம்மளுக்கு 10,112 சரிங்களா. -968 வலது பக்கம் போகல, +968 ஆகும் சரிங்களாங்க. சரி, முடிச்சாச்சு. அப்போ 10,112 968 கூட்டணும் சரிங்களா. சரி, முதல்ல 10,000 900 எடுத்துக்கணும் சரிங்களா. 10,000 + 900 எத்தனை, 10,900 சரிங்களாங்க. 112 + 68 சரிங்களா. தனித்தனியா கூட்டுறோம். 112 + 68 180 கிடைக்கும். கடைசி நம்மளுக்கு 11,180 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்ப ஆன்சர் 11,080. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கத முதல்ல எழுதிக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சரிங்களாங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கத எழுதிக்கலாம். 6 + 6 + 6 + 6 பிராக்கெட் போட்டிருக்காங்க. டிவைடட் பை 6 பை 4 + 4 + 4 + 4 பிராக்கெட் கிடையாது சரிங்களா. 4 டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. நம்மளுக்கு போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல பிராக்கெட் சரிங்களா. அப்ப இந்த 6 எல்லாத்தையும் முதல்ல கூட்டணும் சரிங்களாங்க. 6 + 6 எத்தனை, அதாவது 4 6 சரிங்களா. அப்ப 4 × 6 நம்மளுக்கு எத்தனை, 24 சரிங்களாங்க. அதாவது 6 4 டைம் கூட்டினா 24 தான் கிடைக்கும் சரிங்களா. பை 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணணும், டிவைடு கீழே நல்லா பாருங்க. போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல பிராக்கெட்டை பார்த்துட்டோம். முதல்ல முடிச்சாச்சு. கீழே என்னது இருக்கு, ஆஃபும் கிடையாது, பிராக்கெட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கு, டிவிஷன் இருக்கு ரூல்ல. இங்க பாருங்க, கீழே நம்மளுக்கு டிவிஷன்ல இருக்கு சரிங்களா. அப்ப 4 + 4 + 4 இருக்கு சரிங்களா. சரி, அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ண போறோம். 4 + 4 + 4.
அப்போ 4/4 எத்தனைங்க 1 சரிங்களா 4 டிவைட் பண்ணா திரும்ப என்னதான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணணும் முதல்ல டிவைட் பண்ணணும் சரிங்களா திரும்ப நம்மளுக்கு டிவிஷன் மேல இருக்கு சரிங்களா டிவைடுக்கு மேல ஒரு டிவிஷன் இருக்கு சரிங்களா அப்போ 24 டிவைடட் பை 6 இருக்கு அப்போ 24/6 சரிங்களா 1 6 6 4 6 24 சரிங்களா சரி அப்போ 4/4 + 4 8 8 + 4 12 12 + 1 13 இதான் ஆன்சர் சரிங்களா அந்த ரூல் படியே கரெக்டா சால்வ் பண்ணணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் சரி சரி அடுத்த கணக்கு போயிடலாமா என்ன கொடுத்திருக்காங்க put the correct operator in the box சரிங்களா ஏதோ ஒரு சிம்பிளை போடணுமா அப்படி போடையில நம்மளுக்கு ஆன்சர் 10னே கிடைக்கணுமா சரிங்களா ஏதோ ஒரு சிம்பிளை நம்ம போடையில என்ன கிடைக்கணுமா ஆன்சர் 10னே கிடைக்கணுமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிடணுமா இதுல இந்த பாக்ஸ் போட்டிருக்க இடத்துல ஏதோ ஒரு சிம்பிளை போட்டா நம்மளுக்கு ஆன்சர் 10னு கிடைக்கணுமா சரிங்களா இதுதான் கேள்வியாக இருக்குது இது முக்கியமான கணக்கு 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா எப்படிலாம் கேள்விகள் கேட்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா சரி கொஸ்டின்ல கொடுத்திருக்க இருக்கலாம் 2 பாக்ஸ்ல இருக்கறத கண்டுபிடிக்கணும் சிம்பிளை கண்டுபிடிக்கணும் 6 - 12 டிவைடட் பை சரிங்களா டிவைடட் பை 4 + 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க நம்ம என்னன்னு கொண்டு வரணும் 10ன்னு ஆன்சரை கொண்டு வரணும் சரிங்களா ஏதோ ஒரு சிம்பிள் அங்க போடல நம்மளுக்கு ஆன்சர் 10ன்னு வரணும் சரிங்களா முதல்ல போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்டை பார்க்கணும் சரிங்களா பிராக்கெட்ல 4 + 2 இருக்கு சரிங்களா சரி அப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 - 12 டிவைடட் பை 4 + 2 நம்மளுக்கு 6 சரிங்களா சரி பிராக்கெட் முதல்ல முடிஞ்சிருச்சு ரெண்டாவது என்ன பார்க்கணும் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும் ஆஃப் இல்ல ஆர்டரோ எதுவுமே இல்ல சரிங்களா ரூட்லயோ ஸ்கொயர் ரூட்லயோ அப்படி இல்ல பவர்லயோ எதுவுமே இல்ல சரிங்களா சரி ரெண்டனா முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து டிவிஷன் இருக்குதான்னு பார்க்கணும் அப்ப டிவிஷன் இருக்குதுல இருக்குதா அப்போ 12/6 அப்படி சொல்லிட்டு இருக்கு முதல்ல அதை தான் பார்க்கணும் சரிங்களா அப்ப 12/6 எத்தனை 1 6 6 ஈர 6 12 சரிங்களா அப்போ 2 பாக்ஸ் 6 - 2 இது சால்வ் பண்ணா நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க சரி இதுக்கு பார்த்த உடனே தெரியுதுங்க என்ன தெரியுது முதல்ல 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும் சரிங்களா ஆப்ஷன் வழியாவும் போலாம் சரிங்களா ஆப்ஷன் வழியாவும் போலாம் ஆனா நம்மளுக்கு பிராக்டிகலாவே திங்க் பண்ணி பாருங்க 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும் சரிங்களா 12 - 2 நம்மளுக்கு 10ன்னு கிடைச்சிரும் ஆன்சரு சரிங்களா அப்போ என்ன பண்ணிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கோம் நம்மளுக்கு ஆன்சர் 10ன்னு கிடைச்சிருச்சு இதே ஒருவேளை ஆப்ஷன் வழியா போனாலும் போலாம் சரிங்களா முதல்ல பிளஸ் போட்டு பார்க்கணும் ஆப்ஷன் ஏ பிளஸ் போட்டு பார்க்கணும் அப்புறம் ஆப்ஷன் பி மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்கணும் இப்படி ஒண்ணு போட்டு பார்க்கணும் ஆனா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது 2 × 6 12 12ல இருந்து 2 கழிச்சா 10ன்னு தெரியும் சரிங்களா அப்போ என்ன போடணும் இந்த ஃபில் ஆகாத இடத்துல என்ன போடணும் மல்டிப்ளிகேஷன் போட்டா நம்மளுக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இங்க பாருங்க இல் சரிங்களா இல் வந்துருச்சு ஆஃப் வந்தாலே நம்ம என்ன போட சொல்லிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட சொல்லிருக்கோம் சரிங்களா சரி கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை எழுதிட்டு சால்வ் பண்ணிட வேண்டியது சரிங்களாங்க முதல்ல x இருக்கு x போட்டுக்கிறேன் இங்க ஒரு இல் இருக்கு இல்லுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பை 1/5 சரிங்களா இன்ட்டு திரும்ப இல் இருக்கு இன்ட்டு 1/2 சரிங்களா திரும்ப இல் இருக்கு இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 15 சரிங்களா இதை சால்வ் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா x என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமா சரிங்களா ஃபைண்ட் x ன்னு கேட்டாங்க இது 15ங்க சரிங்களா சரி அப்ப என்ன பண்ண போறோம் இங்க நம்மளுக்கு பிராக்கெட்டும் கிடையாது ஆஃப்ல இருக்கதே நம்ம மல்டிப்ளிகேஷன்ல மாத்திட்டோம் டிவிஷனும் எதுவும் கிடையாது மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்கு சரிங்களா சரி அப்ப டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம் x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் மத்த எல்லா மதிப்பையும் நான் வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா எப்பவுமே நம்ம அப்படிதானே சால்வ் பண்ணுவோம் சரிங்களா 15 டிவைட்ல இருக்கிறது எல்லாமே வலது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களாங்க இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா 15 இன்ட்டு 2 எத்தனைங்க 30 சரிங்களா 30 இன்ட்டு 3 எத்தனைங்க 90 90 இன்ட்டு 5 நம்மளுக்கு 450 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா 450 தான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடலாமா இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை எழுதிக்கலாம் சுருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சுருக்க சொல்லியிருக்காங்க சரி 2/7 மைனஸ் பிராக்கெட் ஆஃப் பிராக்கெட்டுக்குள்ள 1/4 டிவைடட் பை 2/3 மைனஸ் 5/6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல பிராக்கெட்டை பார்க்கணும் சரிங்களா பிராக்கெட்டை பார்க்கணும் பிராக்கெட் பெரிய பிராக்கெட் ஒன்று இருக்கு அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு சரிங்களா முதல்ல குட்டி பிராக்கெட் தான் என்ன பண்ணும் சால்வ் பண்ணும் 2/7 சரிங்களா சரி இன்னொன்னு நான் போர்ட் மாஸ் ரூல்ல சொல்ல மறந்துட்டேங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சாரி ரொம்ப சாரி பிராக்கெட்டை முதல்ல பார்க்கணும் பவர் இருக்கா ரூட் இருக்கா ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்னே நல்லா பார்க்கணும் சரிங்களா பார்னு இன்னொரு சிம்பிள் இருக்கும் சரிங்களாங்க அந்த பார் இருந்தா பிராக்கெட்க்கு அப்புறம் அந்த பாரையும் சால்வ் பண்ணதுக்கு அடுத்து திரும்ப சால்வ் பண்ணும் சரிங்களா ரொம்ப சாரி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களாங்க
சரி, ஏன்னா அந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா, அதனாலதான் சொல்லிக்கிட்டேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், முதல்ல இந்த குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணும் சரிங்களாங்க. குட்டி பிராக்கெட்டுக்குள்ள என்னதுங்க இருக்கு, 1/4 டிவைடட் பை 2/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், 1/4 டிவைடட் பை 2/3 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்போ டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 2/3 நான் மேல கொண்டு வந்தேன் அப்படின்னா 1/4 இன்ட்டு 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம டைரக்டா என்ன பண்ணிடணும், இதை 2/3 இருக்கிறத 3/2 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுறணும். டிவிஷனுக்கு பதிலா சரிங்களா, டிவைட்ல இருக்கிறதுனால டிவிஷனுக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் மட்டும் போட்டுறணும் சரிங்களா. எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் போடணும் சரிங்களா. டிவிஷன்ல இருந்தா அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பரை மாத்தி போட்டுக்கிட்டு டிவைட் இருக்க சிம்பிளை மல்டிபிளிகேஷனா மாத்திக்கணும் சரிங்களா. சரி இதான் ரூல். சரி இருக்கட்டும், -5/6 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. முதல்ல குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா 2/7 மைனஸ் 3/8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், -5/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், அப்போ திரும்ப இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி அப்போ கீழே 8 6 இருக்கு சரிங்களாங்க. அப்போ இந்த மேல இருக்கக்கூடிய எதாலையுமே கேன்சல் பண்ண முடியாது. கீழே என்னது இருக்கு, 8 6 இருக்கு. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8,6 ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 4 2 8 மூவி 2 6 சரிங்களா. இப்போ இந்த 4 3 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது. அப்போ பெருக்கிட்டோம் அப்படின்னா 4 8 8 × 3 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க. சரி 24 தான் நம்மளுக்கு எல்சிஎம் சரிங்களா. சரி இருக்கட்டும், அப்போ டிவைடு கீழே எல்சிஎம் போடு, எல்சிஎம் மதிப்பு போட்டுக்கணும் சரிங்களா. 2/7 அப்படியே இருக்கட்டும். டிவைடு கீழே 24 போட்டுக்கிறேன். 8 கூட டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 8 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. சரி 8 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வரும், 3 பேருக்குன்னா 24 வரும் சரிங்களா. அப்போ அந்த 3 மேல நியூமரேட்டர்ல பெருக்கிக்கோங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், 6 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வரும், 4 பேருக்குன்னா 24 வரும். அந்த 4 மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா. சரி 3 × 3 9 -5 × 4 20 சரிங்களா. சரி திரும்ப இப்போ பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். 2/7 போட்டுக்கோங்க. மைனஸ் அதாவது 20ல இருந்து 9 போச்சுன்னா நம்மளுக்கு 11 கிடைக்கும் சரிங்களாங்க. சரி கிடைச்சிட்டு போட்டோம். இன்னொன்னே நல்லா பார்க்கணும் சரிங்களா, சிம்பிளா பார்க்கணும் சரிங்களா, குறிகளை பார்க்கணும். பெரிய நம்பர் பக்கத்துல எந்த குறி இருக்கோ அதை தான் போடணும் சரிங்களா. பெரிய நம்பர் பக்கம், பெரிய நம்பர் என்னதுங்க 20 பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. அப்ப அதை போட மறந்துடக்கூடாது. /24 அப்படி போட்டுக்கலாம் சரிங்களாங்க. சரி 2/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். பிளஸ் 11/24 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. திரும்ப என்ன பண்ணணும், இந்த 7க்கும் 24க்கும் எல்சிஎம் பார்க்கணும். அப்ப 7 24 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது. அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், எல்சிஎமாக இருக்கும் சரிங்களா. அப்ப 7 × 24 168 சரிங்களா. அப்போ 168. அப்போ 7 இன்ட்டு, அதாவது 7 கூட எத்தனை பேருக்குன்னா 168 வரும், 24 பேருக்குன்னா 168 வரும். 24 கூட எத்தனை பேருக்குன்னா 168 வரும், 7 பேருக்குன்னா 168 வரும் சரிங்களா. அப்போ 2 × 24 நம்மளுக்கு 48 பிளஸ் 7 × 11 77 சரிங்களா. சரி 48 பிளஸ் 77 125/168 இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2016 2020 குரூப் 1 தேர்வுல சரிங்க 20 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும், கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எழுதிக்க சரிங்களாங்க. 5 1/2 மிக்சடு ஃபிராக்ஷன்ல முதல் நம்பரை கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், பிளஸ் 3/4 சரிங்களா. சரி எழுதியாச்சு. இன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இன்னா என்ன பண்ணும், ஆஃப் போட்டிருந்தா என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன் போடணும். 8/9 சரிங்களா. இதான் நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், முதல்ல நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்னங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கதை நம்ம கலப்பு பின்னத்துல இருந்துச்சுன்னா முதல்ல சமப்பின்னமாக மாத்திடணும் சரிங்களா. அப்போ 5 × 2 எத்தனை நம்மளுக்கு 10, 10 + 1 எத்தனை 11. அப்போ 11/2 சரிங்களா. பிளஸ் 3/4 × 8/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. நல்லா கவனிங்க, இந்த ஆஃப் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளிகேஷனா போட்டிருக்கோம் சரிங்களா. இன்ட்னு போட்டிருக்கோம். முதல்ல என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. அப்போ ஆஃப் நம்மளுக்கு ஆஃப் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ல போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டத்தையும் தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. 1 3 3 3 × 3 9 1 4 4 2 4 8 சரிங்களா. அப்போ கடைசியா நம்மளுக்கு 11/2 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. கடைசியை சால்வ் பண்ணிடுறாங்க சரிங்களா. அப்போ 2க்கும் 3க்குமான எல்சிஎம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் 6 சரிங்களா. அப்போ 2 கூட எத்தனை பேருக்குனா 3 வரும், அந்த சாரிங்க 6 வரும், 3 பேருக்குனா 6 வரும், அந்த 3 மேல பெருக்கோங்க. அப்போ 11 × 3 இத்தனை நம்மளுக்கு 33 ஆயிடும் சரிங்களா. சரி 3 கூட எத்தனை பேருக்குனா 6 வரும்,
2 பெருக்குனா 6 வரும். அந்த 2 மேல பெருக்கோங்க. 2 இன்ட்டு 2 எத்தனை 4 பிளஸ் 4 சரிங்களா. சரி அப்போ 33 பிளஸ் 4 37/6 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? இது 37/6 சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா? இதுவும் முக்கியமான கணக்கு. 2017 2018 2016 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி முதல்ல எப்படி இருக்கு? எல்லாமே கலப்பு பின்னத்துல இருக்கு. முதல்ல தான் சம பின்னமாக மாத்தணும். சரி தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல கொஸ்டின் எழுதிக்கணும் சரிங்களாங்க. 1 3/4 சரிங்களா பிராக்கெட்டு இன்ட்டு 3 1/7 சரிங்களா. சரி இருக்கட்டும். மைனஸ் 4 3/8 டிவைடட் பை 5 3/5 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல என்ன பண்ணும்? கலப்பு பின்னமாக இருக்கிறத சம பின்னமாக முதல்ல மாத்துவோம் சரிங்களா. அதுக்கடுத்து போர்ட் மாஸ் ரூல் பண்ணலாம் போய்க்கலாம் சரிங்களா. 4 × 1 எத்தனை 4 4 + 3 எத்தனை 7 7/4 சரிங்களா. சரி இருக்கட்டும். 7 × 3 21 21 + 1 22/7 சரிங்களா. சரி போட்டாச்சு. மைனஸ் 4 × 8 32 32 + 3 35 சரிங்களா. 35/8 சரி டிவைடட் பை 5 × 5 25 25 + 3 28/5 சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி. சரி பிராக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா பிராக்கெட்குள்ள என்னதெல்லாம் இருக்கு? ஒன்னு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, ஒன்னு டிவிஷன்ல இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல இங்க சால்வ் பண்ணணும்னு வைங்களேன். ஓர் 7 7 ஓர் 7 7 கேன்சல் ஆயிரும். இரு 2 4 ஓர் 2 2 ஓர் 2 2 இருக்கும். அப்போ 11/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சரி ஒரு பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. மைனஸ்க்கு அப்புறம் இன்னொரு பிராக்கெட் இருக்கு சரிங்களா. இப்படி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதை சால்வ் பண்றதுக்காண்டி அதை மல்டிபிளிகேஷன்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் சரிங்களா. மல்டிபிளிகேஷன்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? 28/5 இருக்கதா 5/28 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் சரிங்களா. 35/8 அப்படி இருக்கட்டும். இன்ட்டு 28 அதாவது மல்டிபிளிகேஷன் நம்ம மாத்தி இருக்கிறதுனால எப்படி தலைகீழா போடுவோம் சரிங்களா. 5/28 போடுவோம் சரிங்களா. சரி போட்டாச்சு. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 7 28 I 7 35 சரிங்களா. சரி அப்போ 11/22 அப்படி இருக்கட்டும். பிராக்கெட்குள்ள இருக்கிறத முதல்ல போட்டுக்கணும். 5 × 5 25/8 × 4 32 சரிங்களா. சரி இப்போ பிராக்கெட் எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. இதை மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களாங்க. சரி அப்போ 2க்கும் 32க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா பார்த்தோன்னே தெரிஞ்சிருது 32 தான் என்னவாக இருக்கும்? எல்சிஎமாக இருக்கும் சரிங்களா. சரி அப்போ 11/2 இருக்கு சரிங்களா. கீழே இருக்கக்கூடிய 2 கூட எத்தனை பெருக்குனா நம்மளுக்கு 32 வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. 2 கூட 16 பெருக்குனா நம்மளுக்கு 32. அந்த 16 மேல பெருக்கணும் சரிங்களாங்க. சரி 32 கூட எத்தனை பெருக்குனா 32 வரும். 1 பெருக்குனா 32 வரும். அது மேல பெருக்கலாம் சரிங்களா. தெரிஞ்ச விஷயம் சரிங்களா. இருக்கட்டும். 11 × 16 நம்மளுக்கு 176 சரிங்களா. மைனஸ் 25 சரிங்களா. அப்போ 176ல இருந்து 25 கழிச்சு அப்படின்னா 151 பெரிய நம்பருக்கு பக்கத்துல குறி என்ன இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் தான் சரிங்களா. பை 32 சரிங்களா. அப்போ இங்க பாருங்க ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 151/32 சரிங்களா. ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்னவாக மாத்தணும்? நம்மளுக்கு சம பின்னத்துல இருக்கிறத கலப்பு பின்னமாக மாத்தணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும் சரிங்களா. சரி 151/32 தான் மாத்தணும். டிவைடு கீழ இருக்கக்கூடிய 32 அப்படி போட்டுக்கணும். 32 × 4 128 சரிங்களா. 128 + 23 நம்மளுக்கு 151. அப்ப 151/32 நாள் ஒண்ணுதான். 4 23/32 நாள் ஒண்ணுதான் சரிங்களா. அப்ப ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி இப்படி ஒரு வேலை அதாவது சமப்பினத்துல இருக்கிறத கலப்பினமாக மாத்துறதுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் வழியாவும் போய்க்கோங்க சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? முக்கியமான கணக்கு 2022 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இங்கதான் என்னது இருக்கு? நம்மளுக்கு பார் இருக்குது சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். 20 + 8 பிராக்கெட் சரிங்களா. +8 × 2 + பிராக்கெட் ஆஃப் 6 × 3 இங்கதான் பார் இருக்கு. -10 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல பிராக்கெட்டை பார்க்கணும் சரிங்களாங்க. போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல பிராக்கெட் தான் பார்க்கணும். பிராக்கெட் ஒரு பெரிய பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல குட்டி பிராக்கெட் தான் பார்க்கணும் சரிங்களாங்க. சரி
20 பிளஸ் பிராக்கெட் ஆஃப் 8 இன்ட்டு 2 பிளஸ் குட்டி பிராக்கெட்டை இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. சரி முதல்ல குட்டி பிராக்கெட்டுக்குள்ள ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. ஆஃப் கிடையாது, அப்போ நம்மளுக்கு பார் இருக்கு சரிங்களா. அப்போ பார் இருந்துச்சுன்னா அந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. 6 இன்ட்டு 3 வேற ஒண்ணுமே கிடையாது, அதை முதல்ல சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாரை கொடுத்துருக்காங்க சரிங்களா. 6 3 தான் பெருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒரு சேஞ்சஸ் இதெல்லாம் கிடையாது சரிங்களா. 6 இன்ட்டு 3 நம்மளுக்கு எத்தனை 18 சரிங்களா. -10 டிவைடட் பை 5 வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. பிராக்கெட் குள்ளனால நம்ம என்னதான் பண்ணணும், போர்ட்மாஸ் ரூலை தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. சரி பிராக்கெட்டை பார்த்தாச்சு, ஆஃப் இருக்கா பார் இருக்கான்னு பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து டிவிஷன் தான் பார்க்கணும் சரிங்களா. இங்க டிவிஷன் இருக்கு, -10 சாரிங்க -10 டிவைடட் பை 5 இருக்கு சரிங்களா. 1 5 5 2 10 -2 சரிங்களா. அப்ப இதுக்கு பதிலா சரிங்களா, இதுக்கு பதிலா நான் -2 போட்டுக்கலாமா. சரி இருக்கட்டும். 20 பிளஸ் 8 இன்ட்டு 2 பிளஸ் 18 -2 சரிங்களா. சரி இருக்கட்டும். திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட் குள்ள தான் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ -18 -2 நம்மளுக்கு எத்தனை 16ன்னு கிடைக்கும் சரிங்களாங்க. அப்ப 20 பிளஸ் 8 இன்ட்டு 2 பிளஸ் 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. சரி இருக்கட்டும். திரும்பியும் இந்த பிராக்கெட்டை பார்க்கணும் சரிங்களா. அந்த பிராக்கெட்டுக்குள்ள போர்ட்மாஸ் ரூல் படி அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, டிவிஷன் இல்ல அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு சரிங்களா. சரி முதல்ல என்ன பண்ணிடணும், 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடணும். 20 பிளஸ் 8 இன்ட்டு 2 16 பிளஸ் 16 சரிங்களா. அப்போ திரும்ப என்ன பண்ணும், திரும்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்கதான் சால்வ் பண்ணும் சரிங்களா. 20 பிளஸ் 16 பிளஸ் 16 நம்மளுக்கு 32 சரிங்களா. சரி இப்போ கூட்டிட வேண்டியதான். 20 பிளஸ் 32 52 ஆயிரம். இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.